தேடிய காலம் இந்த காலம், மூன்றாம் காலம். அது என்னது அடிமுடி தேடினாங்க அப்படின்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆணவம். நம்ம ரெண்டு பேரில் யார் பெரியவங்க? நான் தான் பெரியவன், நான் தான் படைப்பு தொழிலை செய்கிறேன், நான் படைப்பு தொழிலை செய்ய போய் தான் நீ காத்தல் தொழிலை செய்கிற, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஷ்ணு சொல்கிறாரு, விஷ்ணுவோட முந்தி கமலத்திலிருந்து வந்தவர் தான் பிரம்மா, உன்னையவே நான் தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இப்போ ரெண்டு பேருக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு வாதம் வந்து, அப்போ இந்த வாதம் வரும்போது என்ன செய்கிறாங்க, சிவபெருமான் கிட்ட போகிறாங்க. எங்கள் ரெண்டு பேரில் யார் பெரியவங்க அப்படின்னு கேட்கும்போது சாமி என்ன செய்கிறாரு, ஒரு நெருப்பு மலையாக நிற்கிறார். அது அண்ணாமலை. திருவண்ணாமலையில் நெருப்பு மலையாக, அடிமுடி தேட முடியாத நெருப்பு மலையாக இருக்கார் சாமி. என்னோட அடியவோ முடியவோ யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்கிறார். அடின்னா திருவடி, சாமியுடைய பாதம். முடின்னா திருமுடி, தலை. அப்போ பிரம்மா என்ன செய்கிறாரு, அன்னப்பட்சியாக வடிவம் எடுத்து பெருமானுடைய திருமுடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மேலுலகத்துக்கு போகிறார். மகாவிஷ்ணு என்ன செய்கிறாரு, பன்றி அவதாரம் எடுத்து திருவடியை, பெருமானுடைய பாதத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதாள உலகங்கள்லாம் போகிறார். பாதாளம் ஏழினுக்கு அப்பால் அப்படிங்கிறார். கீழே 7 உலகங்கள் இருக்கு. 7 உலகத்திலையும் போய் பெருமானுடைய பாதத்தை, திருவடியை காணவில்லை திருமால் மகாவிஷ்ணு. அன்னப்பட்சியாக வடிவம் எடுத்து சென்ற பிரம்மாவாலையும் பார்க்க முடியல. அப்ப பிரம்மா என்ன சொல்றாரு, ஒரு தாளம்பு வந்துட்டு ஆளுங்கிட்ட கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பெருமானுடைய திருமுடியிலிருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எவ்வளவு காலமா வந்துட்டு, பல யுகங்களா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்ன பண்றாரு, முடிவு பண்றாரு, நம்மளால பெருமானுடைய திருமுடியை காண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, தாளம்புவை அழைத்து கொண்டு பொய்யாக சாட்சி சொல்ல வைக்கிறார். நான் பெருமானுடைய, சிவபெருமானுடைய திருமுடியை கண்டேன், பார்த்தேன் என்று சொல்லு அப்படின்னே தாளம்பு சொல்லுது. பெருமானுக்கு தெரியாதா, எல்லாத்தையும் உணரக்கூடியவர் அவர்.